திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் தேவாரம் 6ஆம் திருமுறை பண் திருத்தாண்டகம் திருச்சோற்றுத்துறை பதிகை எண் 44. இந்த சோற்றுத்துறையில் 8 பாடல்களை நம்ம பாடிட்டோம். இப்போ 2 பாடல்கள் மீதம் இருக்குது, அது பாட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நம்ம திருநாவுக்கரசர் நாயனார் உழவார பணியை பெரும் பணியாக செய்து நம்மளுடைய 63 நாயன்மார்களுடைய வரிசையில் வந்தவர். சிவபெருமானே வந்து நாவுக்கரசர்ன்ற பட்டத்தை கொடுத்தாரு. ஞானசம்பந்தர் அப்பரன்னு அழைச்சார். அவங்களுடைய தாய் தப்பா அவருக்கு மருள் நீக்கியாருன்ற பேரை வச்சாங்க. இப்படியெல்லாம் புகழ்பெற்ற நம்மளுடைய தாத்தா அன்பு குருநாதர் உழவார பணியை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியவர், செய்தவர். அந்த தொண்டை அவங்க அக்கா முத செய்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா செய்த பணியே இவரும் செய்து இறைவனுடைய திருவுள்ளம் பற்றினார். இப்போ நாம் அவருடைய பாடல்களை, பதிகங்களை பாடி பயனடையணும். கோயிலுக்கு போனால் நீங்கள் குப்பை எடுத்து போட வேணாம். நாம் குப்பை போடாமல் வந்தால் போகிறோம். நாம் குப்பை போடுறத நம்மளுக்கு அந்த பாவம். ஏன்னா நாம் குப்பை போட்டு வந்துடுறோம், அந்த குப்பையை அவங்க சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ அந்த புண்ணியம் யாருக்கு போகுது? நாம் போட்டு வந்த பாவம் நம்மளுக்கு வருது, எடுத்து போட்ட புண்ணியம் அவங்களுக்கு வருது. நம்ம குப்பை போடாமல் வந்தால் நன்மை இல்லையா? ஆகையினால் கோயிலுக்கு போனால் நம்மளால் கூடுமான மட்டும் அசுத்தம் பண்ணாமல் வரணும், குப்பை போடாமல் வரணும். தேங்காய் உடை குப்பைன்னா என்ன, வீட்டிலேருந்து எடுத்துன்னு போடுறோமா? இல்லை, ஊதுவத்தி எடுத்துன்னு போவோம், அந்த குழலை அங்கேயே போட்டுருவோம், நெய் வாங்குவோம், அந்த பேக்கெட் அங்கேயே போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க, அதில் எடுத்துன்னு போய் அதெல்லாம் போடணும். தேங்காய் உடைச்சா அந்த நார், அந்த வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த தோல், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஒன்று ஒன்றா சேர்ந்து நிறைய குப்பைகளாக மாறும். இதையெல்லாம் நாம் போட்டு அடுத்தவங்க எடுத்து போடுறபடி வைக்காமல் நாமளே அதை எடுத்துன்னு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வரணும். நான் குப்பை தொட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் எடுத்துன்னு போகிற பைக்குள்ளேயே போட்டுன்னு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அங்கே எங்கே குப்பை தொட்டி இருக்குதோ அங்கே எடுத்துன்னு போய் போட்டுருவேன். இல்லையா, நான் குப்பை தொட்டி எங்கே இருக்குதுன்னு தேடுவேன். அதுக்கப்புறம் தான் அந்த வழியெல்லாம். வெளியூர் கோயிலுங்களுக்கெல்லாம் போனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. முதல்ல அதை கையிலையே எடுத்துக்கினே வருவேன், எங்கே குப்பை தொட்டி இருக்குதோ அங்கே போட்டு வருவேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச மட்டும் கோவிலை அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு பெரும் பாக்கியம். நம்ம எல்லாம் போய் விளக்கு போட்டு எல்லாம் வேண்டிட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தோம்னா அந்த தப்பு தான் முன்ன போய் நிற்கும். ஆகையினால நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். வாங்க, இப்போ நாம் திருநாவுக்கரசர் அருளி செய்த திருச்சோற்றுத்துறை தலத்து பாடல் பதிகம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எரிந்தானே என் திசைக்கும் கண் ஆனானே, 7 உலகம் எல்லாம் முன்னாய் நின்றானே, அறிந்தார் தாம்
ஓர் இருவர் அறியா வண்ணம் ஆதியும் அந்தமும் ஆகி அங்கே பிரிந்தானே பிறர் ஒருவர் அறியா வண்ணம் பெம்மான் என்று எப்போதும் ஏத்தும் நெஞ்சில் செறிந்தானே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. எரிந்தானே என் திசைக்கும் கண் ஆனானே ஏழ் உலகம் எல்லாம் முன்னாய் நின்றானே அறிந்தார்தாம் ஓர் இருவர் அறியா வண்ணம். என்ன பண்ணார்? திருவண்ணாமலையில் விண்ணுக்கும் மண்ணுக்குமா ஜோதியாக அக்னியாக எரிஞ்சார். அவர் எந்த திசையை பார்த்து எரிகிறாருன்றது நம்ம சொல்ல முடியுமா? என் திசைக்கும் கண் ஆனானே ஏழ் உலகெல்லாம் முன்னாய் நின்றானே. அறிந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், நம்ம சிவபெருமானே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 2 பேர் போய் என்ன பண்ணாங்க, நான் போய் மேலே முடியை பார்த்துட்டு வரேன், ஒருத்தர் கீழே போய் அடியை பார்த்துட்டு வரேன்னு போனார். திருமால் பன்றி அவதாரம் எடுத்து கீழே நோண்டின்னு போனார் பார்க்கலான்னு. பார்க்க முடியல. பிரம்மா அன்னப்பறவையா பறந்து போய் நான் முடியை பார்த்துட்டு வரேன்னாரு, பார்க்க முடியல. அந்த அறிந்தார்தாம் ஓர் இருவர் அறியா வண்ணம் ஆதியும் அந்தமும் ஆகி அங்கே பிரிந்தானே பிறர் ஒருவர் அறியா வண்ணம் பெம்மான் என்று எப்போதும் ஏத்தும் நெஞ்சில் செறிந்தானே திருச்சோற்றுத்துறை உளானே. அவரை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? இன்னார் தாய் தோப்பேன், இன்னாருடைய புள்ள அவர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த இடத்துல பிறந்தாரு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு யாராவது சொல்ல முடியுமா? நம்மளையெல்லாம் படைச்சி காத்து பிறப்பு இறப்பெல்லாம் நம்மளுக்கு தான். அவர் தான் தோன்றி அங்கேயே முளைச்சவர். அங்கே அவர் சொல்லும்போதே சொல்லுவார், ஃபஸ்ட்டு அடியே அதான் மூத்தவனாய் உலகுக்கு முந்தினானே. முதல்ல மூத்தவனா எல்லாருக்கும் தாத்தா. இன்னைக்கு குழந்தைன்னாலும் அவர் தான், இன்னைக்கு புதுமையாக வருதுன்னாலும் அவர் தான், பழமைன்னாலும் அவர் தான். மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி எல்லாமும் அவர் தான். மை அணைய கண்டத்தாய் மாலும் மற்றை வானவரும் அறியாத வண்ணச்சூழ கையவனே கடி இலங்கை கோணை அன்று கால் விரலால் கதிர் முடியும் தோளும் செற்ற மெய்யவனே அடியார்கள் வேண்டிற்று ஈயும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. சிவபெருமானுக்கு நம்ம திருநாவுக்கரசர் அழகாக ஒரு விண்ணப்பம் எழுதுவார். நாம் பண்ணோம்னா விண்ணப்பம், அவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் தான் பண்ண முடியும். நம்ம என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க ஐயா, உங்களாண்ட விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி ஒரு அழகான அந்த பாடலை பாடுவார். மை அணைய கண்டத்தாய் மாலும் மற்றை வானவரும் அறியாத வண்ணச்சூழ. அவர்கிட்ட ரெடியாக வச்சுன்னுக்கிறது சூழ நோய் ஒன்று தான். யாருக்காக இருந்தாலும் சூழ நோய் கொடுத்து, ஏன்னா இந்த திருநாவுக்கரசரை சூழ நோய் கொடுத்தா ஆட்கொண்டார். அந்த மாதிரி கையவனே கடி இலங்கை கோணை அப்படியே இந்த கைலாயத்துக்கு வந்து என்னால் சேவிக்க முடியாது. கைலாய மலையை தூக்கின்னு போயிடுறேன், நான் அங்கே எடுத்துன்னு போய் வச்சு சேவிச்சுக்கிறேன்னு தூக்க போனோன்னா ஐயோ இவர் பாட்டிக்கு ஒரு வாசிக்கிறதுல மெய் மறந்து இருந்துட்டாராம். என்னடா விட்டா தூக்கிடுவோம் பழகுதுன்னு கட்டை வரல வச்சு ஒரு அமுகுனாராம். அவ்வளோதான். அதுலேயே எத்தனையோ ஆண்டு காலம் அழுது புலம்பி இருந்தாராம். அந்த மாதிரி மெய்யவனே அடியார்கள் வேண்டிற்று. அடியார்கள்லாம் என்ன வேண்டுறாங்களோ ஈயும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே. அந்த அவங்க விண்ணப்பத்தை கேட்டு இன்னமும் அவங்களுக்கு குறை அப்படின்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தை கேட்டு செய்கிறவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கோயிலில் போய் பாடலாம்? வேகமாக பாடலாமா? இப்போ மையணைய கண்டத்தாய் மாலும் மற்றை வானவரும் அறியாத வண்ண சூழ
கையவனே கடியிலங்கை கோனை அன்று கால் விரலால் கதிர் முடியும் தோளும் செற்ற மெய்யவனே அடியார்கள் வேண்டிற்றியும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே. திருச்சிற்றம்பலம். அவராண்ட சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆயிட்டோம்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அதை திருநாவுக்கரசர் அழகாக உன் அபயம் நானே, உன்னாண்ட நான் அபயம் அடைஞ்சிட்டேன், புகுந்துட்டேன் உங்களாண்ட அப்படின்னு சொல்லி அருமையாக பாடிட்டார். என்ன மாதிரியான பாடல் பார்த்தீங்களா? இந்த பாடலை பாடினா சிவபெருமான் கேட்டு எழுந்து ஓடியாராது இருப்பாரா? அப்படியே அவர் சாதா ஆடாதா, என்ன மாதிரி பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கிடுகிடுன்னு அது அவருக்கு உடம்பு அப்படி ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்யக்கூடிய கருணையே உருவான தெய்வம். நான் அது சொல்கிறேன், நான் சின்ன வயசில் அவரை பார்த்து எவ்வளோ பயந்தனோ, இப்போ அப்படியே எங்கள் அப்பா அப்படி பிடிச்சிப்பேன். அப்படி ஒரு அன்பு அவர் மேலே, அப்படி அவர் மேலே வைக்கிற கண்ணை நான் இமைக்கவே மாட்டேன். அப்படி ஒரு இது அவர் மேலே பற்று சொல்கிறார் பாருங்க. செய்யவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே, உன்னாண்ட அபயம் புகுந்துட்டு. அதனால்தான் மாணிக்க வாசகர் உருகி காதலிச்சார். இவர் சிவபெருமான அரசனா, நீ ஆண்டான், நான் அடிமை, இந்த அடிமைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, இந்த அடிமையை காத்து ரட்சிங்க அப்படின்னு சொல்லி இவர் சிவபெருமான ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் இருந்தார். ஞான சம்பந்தர் அப்படி கிடையாது. அப்பா அப்பா அப்பான்னுவார். யாராவது போனால் கூட பொருள் இது வேணும், அவங்க வீட்டிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அந்த அப்பாவும் அந்த சீர்காழியில் இருக்கிற தோனி அப்புறம் அந்த அம்மாவும் எப்படி இருக்கிறாங்க, அப்பாவும் எப்படி இருக்காருன்னு அப்பா அம்மான்னு விசாரிப்பார். அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு பால் கொடுத்தாங்க இல்லையா, அம்மா அப்பா. அவருக்கு அம்மா அப்பனா அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அவர் அப்பா பிள்ளை உறவில் அவங்க சுந்தரர் தடுத்தாட்கொண்டு அவருடைய நண்பர், ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக தான் இருக்க முடியும், ஏன்னா அவருடைய பிம்பம் இல்லையா. ஆகையினால்தான் கைலாயத்தில் இருந்து வந்து கைலாயத்துக்கு நேரடியாக போனவர் சுந்தரர் மட்டும்தான். அவர் ஈக்குவலாக பார்க்க போனால் அவருடைய நண்பர் அவர் மாணிக்க வாசகர். அவர் முன் ஜென்மத்திலேயே திரு ஞான போதகத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அவரை ஆட்கொள்ளும் போதும் அவருக்கு தீட்சை கொடுக்கும் போதும் திருஞான போதக புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்து தான் கையில் வச்சுன்னு இருந்து தான் தீட்சை கொடுத்தாராம். அவர் உருகி காதலிச்சார். இவர் பெண்ணாகவும் சிவபெருமான ஆணாகவும் அப்படி உருகி காதலிச்சார். ஆண் தான் இருந்தாலும் நாதா 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 எல்லாரும் கூட்டிகிட்டு போறியே, என்ன எப்போ கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அப்படி கனியே கரும்பே தேனே அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் குழாவி இவர் கொஞ்சம் அவர் ஓடி கொஞ்சத்தில் வராமல் இது பண்ணார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டவங்க. இதையெல்லாம் நாம் பாட நம்மளுக்கு நற்பேறு கிடைக்கும், சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி.